ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது வந்து நான் அம்மியில் அரைச்சி தான் அப்போலாம் செய்வாங்க. நான் அதே முறையில் நான் இப்போ மிக்சியில் அரைச்சி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் அம்மி இருக்காது. அதனால் நான் மிக்சியில் அரைச்சி இதை நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மட்டன் தண்ணி குழம்பு பரோட்டா, தோசை, இட்லி, சோறு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா குழைவா சாப்பாடு ஆக்கி இந்த தண்ணி குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்லா முள்ளும் எலும்புமா உள்ள நல்லா ஆட்டுக்கறி தான் இதுக்கு வேணும். அதுக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம புதுசாக அரைச்சி போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே உடனே அரைச்சி இதுக்கு சேர்க்க போகிறோம். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் கறி குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் குழம்பு கூட இதை கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, பட்டை 3 சின்ன பீஸு, கிராம்பு 3, ஒரு ஏலக்காய், வரமல்லி, இது முழுமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூனு. எல்லாமே நான் இப்போ போட்டு நான் வறுக்க போகிறேன். இதை நம்ம கடாய் வச்சு நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப செவக்கிற அளவு வறுக்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக சூடு வர அளவு வறுத்தா போதும். இதை நம்ம ஆற வச்சுக்கிறோம். இதை நல்லா ஆற வச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சோன்னே இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். லைட்டாக குறன்னு தான் இருக்கும். இது அந்த அளவு ரொம்ப நைஸாக அரையாது, இருந்தாலும் பரவாயில்ல. அதே மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3த்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோம். குக்கர் எடுத்து இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதக்கணுன்னா சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் போடணும். ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக நான் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். இது 1/4 கிலோ கறி, நெஞ்செலும்பு கறி தான். இது நெஞ்சு கறின்னு சொல்லுவாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது மிளகாய் பேஸ்ட்டு. மிளகாயை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நான் ஒரு 50 கிராம் மிளகாயை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அந்த மிளகாய் பேஸ்ட்டு தான். இது புதுசாக போடும்போது சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு எண்ணெயில் வதக்கி இப்போ நம்ம கறியை போட்டு வதக்கி மல்லி, புதினாவும் போட்டு வதக்கிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா இதை நம்ம பேஸ்ட்டை போட்டு தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். மட்டன் தண்ணி குழம்புங்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா 4 விசில் வச்சு நானே எடுத்துக்கிறேன். இந்த அளவு நல்லா வெந்துடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இது சூப்பு மாதிரி இப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஜாமுன் சேர்க்க போகிறேன். இதில் உருளைக்கிழங்கு, அரைச்சி வச்ச தேங்காய் பால் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் தான் சேர்க்கணும், தேங்காய் சேர்க்கக்கூடாது. சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்தால் மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான சுவையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.